ஒரு அக்கா ஒரு தம்பி அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப சொத்து தகராறு. இது நம்மள பல பேர் வீட்ல கேட்ட பார்த்த ஒரு கதை மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா பாருங்க, இந்த ஒரு சாதாரண குடும்ப சண்டை பல வருஷ சட்டப் போராட்டமா மாறுச்சு. வாங்க இந்த வழக்க பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வழக்கின் பெயர் என் ராஜேஸ்வரி அம்மாள் வர்சஸ் அவரோட சகோதரர் சி சின்னசுவாமி நாயக்கர். இது ஒரு சகோதரி தன்னோட அப்பா சொத்துல தனக்கு கிடைக்க வேண்டிய பங்குக்காக கிட்டத்தட்ட 19 வருஷம் போராடின ஒரு நெடிய சட்ட போராட்டத்தோட கதை. பாருங்க, இந்த கதை ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. இவங்களோட அப்பா சாம்பசிவம் எந்த உயிலும் எழுதி வைக்காம இறந்து போயிடுறாரு. அப்போ அவரோட மகள்கள்ல ஒருத்தர் ராஜேஸ்வரி ரொம்ப நியாயமா குடும்ப சொத்துல தனக்கு சேர வேண்டிய பங்கு கேக்குறாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி அம்மாள் சட்டப்படி தனக்கு சேர வேண்டிய 3ல ஒரு பங்கு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சகோதரர் சின்னசுவாமி உனக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, பங்கு தர முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு. இங்கிருந்து தான் இந்த பெரிய சட்ட போராட்டமே ஆரம்பிக்குது. சரி, இப்போ சின்னசுவாமி பக்கம் வருவோம். அவர் ஏன் தன்னோட சகோதரிகளுக்கு பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு? அதுக்கு அவர் முன் வச்ச காரணங்கள் என்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அவரோட வாதத்துல 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, ஏன் 2 சகோதரிகளுக்கும் கல்யாணத்திலேயே சீதனம்னு சொல்லி நிறைய நகை பொருளெல்லாம் கொடுத்தாச்சு, அதனால அவங்களுக்கு இனிமே சொத்துல பங்கு கேட்க உரிமை இல்ல அப்படிங்கிறது. 2வது, அப்பா வாங்கின 10 லட்ச ரூபாய் கடனை நான் தான் தனியா கஷ்டப்பட்டு அடைச்சேன், அதனால இந்த சொத்து முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது. இந்த 2 வாதங்களை வச்சுதான் அவர் கோர்ட்ல நின்னாரு. இந்த வழக்கு கோர்ட்ல பட்ட பாடு இருக்கே, அடேங்கப்பா, பல வருஷங்கள், பல ஏற்ற இறக்கங்கள். இது வெறும் சட்ட போராட்டம் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட உணர்ச்சிகரமான போராட்டமாவும் இருந்துச்சு. இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்க, 2004ல ஆரம்பிச்ச வழக்கு 2006ல விசாரணை நீதிமன்றத்துல ராஜேஸ்வரிக்கு சாதகமா தீர்ப்பு வருது. ஒரு பெரிய வெற்றி. ஆனா அந்த சந்தோஷம் ஒரே வருஷம்தான். 2007ல மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அப்படியே தலைகீழா மாத்தி சகோதரருக்கு ஆதரவா தீர்ப்பளிக்குது. கடைசியா கிட்டத்தட்ட 19 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 2023ல இந்த வழக்கு ஒரு இறுதி முடிவுக்காக உயர்நீதிமன்றத்துக்கு வருது. இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். இத்தனை வருஷம் கழிச்சு உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? அவங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? இது எப்படி ஒரு முக்கியமான சட்ட முன்னுதாரணமா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி, நீதிபதி ஆர் ஹேமலதா சொன்ன இந்த ஒரு வரி இந்த வழக்கின் மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது. ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு அவளோட மூதாதையர் சொத்துல சம உரிமை இருக்கு, அதனால அவளுக்கு சீதனமா என்ன கொடுத்தாலும் அது அவளோட சொத்துரிமையை பாதிக்காது. இதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான தீர்ப்பு. உயர்நீதிமன்றம் சகோதரரோட ஒவ்வொரு வாதத்தையும் ஒன்னொன்னா எடுத்து வச்சு அதுல எதுக்குமே ஆதாரம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சகோதரிகள் அவங்க உரிமையை விட்டு கொடுத்ததுக்கு எந்த பத்திரமும் இல்ல, சீதனம் கொடுத்துட்டா சொத்துரிமை போயிடுன்னு சொல்றது சட்டத்துக்கே புறம்பானது. கடனை அவர்தான் தனியா அடைச்சாருன்னு நிரூபிக்க எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கல. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடன் அவங்க அப்பா இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1999லயே அடைக்கப்பட்டுருச்சு. சோ கடைசியா என்ன ஆச்சுன்னா, இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு நியாயம் கிடைச்சது. விசாரணை நீதிமன்றம் 2006ல கொடுத்த தீர்ப்பையே உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சு அவரோட 1/3 பங்கு அவருக்கு உண்டுன்னு தீர்ப்பளிச்சாங்க. சரி, இந்த தீர்ப்பு ராஜேஸ்வரி அம்மாளோட குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்துருச்சு. ஆனா இது அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் முக்கியமானதா? இல்லவே இல்ல. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. இந்திய சொத்துரிமை சட்டத்திலையும் பெண்களோட உரிமைகள்லையும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த முழு வழக்குக்குமே அடிப்படை என்னன்னா, இந்து வாரிசுரிமை சட்டத்தோட 8வது பிரிவு தான். இந்த சட்டம் ரொம்ப சிம்பிளா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. ஒருத்தர் உயில் எழுதாம இறந்துட்டா அவரோட சொத்துல மகன்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை மகள்களுக்கும் உண்டு. சம பங்கு, அவ்வளவுதான். ஆக இந்த முழு கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துல சீதனம் வரதட்சணை கொடுக்கறதுங்கிறது வேற, அவளோட பூர்வீக சொத்துரிமைங்கிறது வேற. ஒன்ன வச்சு இன்னொன்ன மறுக்க முடியாது. அவளோட சொத்துரிமை முழுமையானது, அதை யாராலும் பறிக்க முடியாது. இந்த வழக்கு ஒரு குடும்ப பிரச்சனைய தாண்டி நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்விய வைக்குது. காலங்காலமா நம்ம பின்பற்றி வர பாரம்பரியத்துக்கும் சட்டம் நமக்கு கொடுக்கற சம உரிமைக்கும் நடுவுல ஒரு மோதல் வரும்போது எது ஜெயிக்கணும்?
இந்த மாதிரி சூழ்நிலையில சட்டம் எப்படி நீதியை நிலைநாட்டுவோம் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.